What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of Kadala Kadala. இது புது எபிசோட்ல இது ஒரு எக்ஸ்டெண்டட் கட். ஏன்னா நிறைய பேர் வந்து போனவர் கதை கேட்டது ரொம்ப சிறுசா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த காலர் வந்து 1 hour 45 minutes பேசியிருந்தாங்க. அது 2-3 விஷயம் நாங்க வெளியே எடுத்தோம். அதனால ஒரு போனஸ் ஃபீச்சரா இந்த வாரம் வந்து நாங்க அது ஒரு எக்ஸ்டெண்டட் கட் சொல்றோம். இதுல மீம்ஸ்லாம் இருக்காது, ஆனா இருந்தாலும் ஃபன்னியா தான் இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு எடிட்டர் அப்போ வார 2 வீடியோ போடும், எடிட்டர் செத்துருவான், நாங்களும் செத்துருவோம். அதனால காதல காதல முதல் முறையாக ஒரு எக்ஸ்டெண்டட் கார்டு போடா டைட்டில் கார்டு. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. அவன் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்ல, எவ்வளவு ரிலேஷன்ஷிப் நீ எதுக்கு பூந்த? ஐயோ, நான் எங்க போனேன்? அவன் தான் பூரானா, நீ வந்து நோ என்ட்ரி போர்ட் போட்டுருக்கணும். அதுதான் என் தப்பு. அந்த இடத்துலதான் இந்த டம்ப் ஆயிட்டேன். சரி, அதுவும் பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்டி வேற. அப்ப நான் சொன்னேன், ஓகே நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்க என் கூட ரிலேஷன்ஷிப் பத்தி பேச போறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசிக்கோங்க, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, you know what, I give you credit. Okay, அங்க கொஞ்சம் லிமிட் வச்சிருக்கேன், பவுண்டரிஸ் வச்சிருக்கேன். நீ சிங்கிளாவே அப்பதான் உன்கிட்ட பேசுறேன்னு. ஏன்னா எனக்குன்னு இருந்தா எனக்குன்னு தானே இருக்கணும். சரி மத்தவன் ப்ராப்பர்ட்டி காசப்பட்ட அப்படிதான் இருக்கும், பட் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு, இப்படியே நார்மலா பேசிக்கிட்டே அப்படியே டாக்கிங் ஸ்டேஜ் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு திருப்பி என்னோட வேலை விஷயமா நான் வந்து பிணைங்க போயிருந்தேன். ஏன் உனக்கு வேலை ஆன்லைன்ல ஜூம்ல பண்ண மாட்டாங்க, அங்க நேரடியாக போய் ஓகே, எல்லாம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்ப பிணைங்கள தானே இருப்பாங்க. அப்ப மீட் பண்ணிட்டு அஸ் யூசுவல் நார்மலா அந்த மாதிரி இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஃபேமிலி ப்ராப்ளம். அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து உள்ள போயிட்டாங்க. இங்க ஜெயில் உள்ளியா? புடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்கள. ஆமா, ஜெயில் உள்ளா? ஆமா. என்னம்மா ஃபேமிலி ப்ராப்ளம்? ஜெயில் போறதுக்கு என்னம்மா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு? அவங்க வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப 5 நாள் வந்து அவங்க வந்து உள்ள இருந்தாங்க. அந்த 5 நாளும் நான் கரெக்டா பிணைங்கள இருக்கிறப்ப அவங்க புடிப்பட்டனால எனக்கு வந்து மனசு கேட்கல அங்க இருந்து வர்றதுக்கு, எப்படி அப்படியே விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல? அது எனக்கு தெரியல. இன்னொரு பொண்ணு வந்து ஐயோ பாவன் உட்காந்து இருக்கு, இவர் வந்து சிவாஜி த பாஸ் மாதிரி 2 பொண்ணுங்க விடுதலை செய்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். எனக்கு அப்பதான் அழுந்து நான் ஒரு மாதிரி ட்ராமாவா ஆகி நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ஏன்னா எப்போதும் என்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் அந்த 5 நாளும் இல்ல. உன்கிட்ட டெய்லி ஒருத்தர் பேசாதான் நீ ட்ராமா ஆயிட்டியா? உனக்கு என்ன போன்ல நான் ரொம்ப உனக்கு போன்ல யாராச்சும் பேச நான் அந்த சூசைட் ஹாட்லைன் கொடுக்குறேன், அவன்கிட்ட போய் போன் அடிச்சு பேசு. அது ஏன் ட்ராமா ஆயிட்டு இவன்ட்ட பேசிட்டு இருக்கிற? எல்லாரும் அவங்களும் ஒன்னாயிருவாங்களா? எனக்கு ஆல்ரெடி வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனா நான் சொல்லல. இவ்வளவு நேரம் பத்தினி நினைச்சனே, பாய் ஃப்ரெண்ட் சிங்கிளா இருந்தாதான் நான் வருவேன்னு சார் பேச்செல்லாம் கொடுத்தியே, என்னமா? அவங்க கிட்ட சொன்னேன், என்னோட ஃபீலிங்ஸ் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல. நீ பிரேக்கப் எத்தனை நாள்ல? 1 வருஷம் ஆச்சு. ஓ, இது 1 வருஷம்ல? நல்ல வேலை, 1 வாரம் சொல்லிடுறேன், என்கிட்ட துப்புன்னு வாங்கிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணி அவங்களோட போன்லாம் வந்துட்டு புடுங்கி வச்சிருவாங்க. அவங்க போன்லாம் வந்து கேஸ் முடிவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னனால போன்லாம் எதுவுமே இல்ல. அப்ப அவங்க வெளியாயிட்டோன்னே அவங்க ஐபேட்ல கனெக்ட் பண்ணி தான் எனக்கு ஐஜில மெசேஜ் பண்ணுவாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. நீ கிளம்பிட்டியா இல்லையா? அவங்க நினைச்சிட்டாங்க நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. நான் கிளம்பல, நான் சொன்னேன் ஸ்டில் ஹியர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு என்ன பார்க்க வந்தோடனே நான் என்ன பண்ணேன், பெரிய மண்ணாங்கட்டி பரம்பரை மாதிரி ஐபோன் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். என்னது, ஒரு ஜெயில் போயிட்டு வந்த கைதிக்கு என்னங்க உங்க ஐபோன், நீ என்கிட்ட வந்து இப்ப வேணாலும் பேசலாம். அவங்க கிட்ட போன் இல்ல. அவன்கிட்ட போன் இல்லைன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுக்காதா? நீ ஏன்டி வாங்கி கொடுக்குற? என்கிட்ட அவங்க இத்தனை நாளும் பேசினப்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவாய்ட் பண்ண, பேசல, அது இதுன்னு எல்லா காரணமும் சொன்னாங்க. எல்லா பையனுங்களும் சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. நானும் நம்பினேன். போன் வாங்கி கொடுத்தனா வந்துட்டேன். வேலை விஷயமா கேரள இருந்தானா. என்ன போன் வாங்கி கொடுத்த? 15 Pro Max. எனக்கு ஒரு ஐபோன் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, வாங்கி கொடுக்குறியா? நான் ஜெயிலுக்குலாம் போனதில்லை. சரி சொல்லு பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே 2 நாள் அப்படியே நார்மலா போயிட்டு இருந்துச்சு கான்வர்சேஷன். கடைசியா பார்த்தா இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா 16 Pro Max போட்டிருந்தாங்க.
நீ 15 தான் வாங்கி கொடுத்த. ஆமா, இட்ஸ் மை நியூ டாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சேன், வாங்கிட்டாங்க ஏன் அவங்க வாங்கணும், ஏன்னா நான் வாங்கி கொடுத்துட்டேன். நீ பழைய மாடல் வாங்கி கொடுத்துருக்க, அவன் புது மாடல் வேணும்னு வாங்கிருக்கான். நீ பழைய டாய், அவன் புது டாயோட விளையாடுவானா? நான் வாங்கி எத்தனையோ 2-3 நாள்ல தான் 16 வெளியாவந்துச்சு. அப்பதான் வெளியாவந்துச்சு. அப்ப நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கணும். இல்லாட்டி நானே 16 Pro Max வாங்கி கொடுத்தேன். நல்ல மனசு, குட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கேட்டேன், வாங்குனீங்களா? இல்ல, அது வாங்கி கொடுத்துச்சீங்க. எது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரே கேர்ள் ஃபிரெண்ட், அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வாங்கி கொடுக்குது, உனக்கு என்னமா வலிக்குது? அப்ப எனக்கு எதுக்கு ஹோப் கொடுக்கணும்? அவன் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு. அவன் கிளியரா தான் இருந்திருக்கா, நான் தான் முட்டாளா இருந்தேன்னு சொல்றேன்ல வேற. அப்போ வர உனக்கு என்ன, ஐயோ மனசு வலிக்குது. நீயே உன் செருப்பால் நீ அடிச்சுக்கிட்ட. அதுவும் நீ பழைய மாடல் வேற வாங்கி கொடுத்தா வந்துருக்க. அந்த பொண்ணு நீ 15 Pro, நான் 16 Pro டி. இப்ப கேட்கும் போது மான கேடா இருக்குல்ல, நான் கேள்வி கேட்கும் போது உனக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்குல்ல? ஆமா இருக்கு. சொல்லு. அப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டு எல்லாமே பீஸா போடுச்சு. அப்புறம் சரி நாங்க எல்லாருமே என்னோட சர்க்கிள் எல்லாருமே போஸ்ட் பண்ணோம். போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நார்மலா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு நான் கிளம்பிட்டேன். கேளுக்கு வந்துட்டு திருப்பி எனக்கு வேலை வந்தோடனே, ஐயோ என்னடா இது, வேலை முன்னாடியே வந்திருந்தா அங்கேயே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இவங்களை பார்க்கலாம், ஏன்னா கிளம்புறப்ப ரொம்ப ரஷ்ஷிங்கா எல்லாரும் ஒன்னா கிளம்பணும், டைம் ஸ்பெண்டே ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி போலான்னு சொல்லி போவேன். என்ன நடக்கும்னா சொல்லுவாங்க, நான் ஜிவி பிரகாஷ் கான்சர்ட் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்த அப்படின்ட்டு நான் சொன்னேன், எனக்கு வேலை வந்துச்சு நான் வந்தேன். பரவாயில்ல, நீங்க கான்சர்ட் முடிச்சுட்டு வாங்க, எத்தனை நாள் வருவீங்கன்னு, ஒரு நாள்ல வந்துருவேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். நானே பிரதரும் இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு எங்க வேலையெல்லாம் நாங்க பாத்துட்டு நாங்க அப்படியே பாட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா இதுலதான் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கான்சர்ட்க்கு போனதை போஸ்ட் பண்ணுது. இல்ல இந்த நேரத்துல நீ தான் கேர்ள் ஃபிரெண்ட், அப்ப அதோட எக்ஸ். ஆமா, அதை போஸ்ட் பண்ணோம். அப்ப நான் பார்த்துட்டு, அப்ப யாரு கூட அவங்க போனாங்கன்னு. அது தனியா போயிருக்க முடியாது, இவன் தனியா போயிருக்க முடியாதா? போட்டது 2 பேர் கையவா? எங்க? அதான் கையில அந்த டேக் போடுவாங்க. கை மேல கை போட்டாங்க. அது மொட்டையா சொன்னா வேற மாதிரி இருக்குல்ல, போட்டுதான் கை போட்டானா? அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சாரி பார்த்தோன்னே எனக்கு மண்டைக்கு ஏறி உட்காந்துருச்சு. நான் என்ன பண்ண, கால் பண்ணி சண்டை போடுறேன். என்னதான் நடக்குது, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, முட்டாள் மாதிரி இருக்கா அப்படி பண்ண. ஆமா, அவன் சொல்லாட்டியோல நான் சொல்றேன், முட்டாள் மாதிரி தான் இருக்கு. இது வான வெடி வெடிச்சிருக்கீங்க. பின்ன என்ன இன்னைக்கு வெடிக்கிறேன் பாரு, வான வெடிய. அவ சைலண்டா வெடிச்சா. எனக்கு வெடிச்சுட்டாங்க. என் தங்கச்சிங்க என்ன பண்ணிச்சிங்க, கேரளா இருந்துச்சுங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லாமே கான்சர்ட் போனுச்சிங்க. கான்சர்ட் போன இடத்துல பாத்துருச்சிங்க 2 பேத்தையும் ஜோடியா பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. பாத்துட்டாங்க, ஏன்னா நாங்க எல்லாரும் தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், தெரியாத மாதிரி இருக்க முடியாதுல்ல. இப்ப என் சிஸ்டர்ஸும் கால் பண்ணி சொல்லி, இங்கதான் இருக்காங்க 2 பேரும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் முதல்ல சண்டை போட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் போனை வச்சுட்டேன். அவங்க என்ன எப்படி, அவங்க என்கிட்ட அத்தனை வருஷத்துல ஃப்ரெண்டா இருக்கிறப்ப சரி, இப்ப இந்த சிச்சுவேஷன்லயும் என்கிட்ட ரூட்டா பேசினதே இல்ல. அப்ப நான் கத்துறப்ப இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை, இப்ப என்ன அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன இத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கூட திருப்பி அவன் கொடுக்க மாட்டானா? அவனோட கம்பேக் டி, அவனோட கம்பேக். நீ மட்டும் தான் கம்பேக் கொடுப்பியா? அவனும் கம்பேக் கொடுப்பான். நான் கம்பேக் கொடுத்தது எனக்கு, அவனும் உனக்கு கம்பேக், உனக்காண்டி தான் கம்பேக் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டீங்க, என் சிஸ்டர்ஸ் கான்சர்ட் முடிஞ்சோடனே அவங்கள தனியா கூட்டு போய் பேசியிருக்குங்க. நீங்க வந்து அக்காவை தானே லவ் பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன திருப்பியும் வந்துட்டு நீங்க இந்த பிள்ளை கூட இருக்கீங்க, நீங்க என்னதான் யோசிக்கிறீங்க, என்னதான் நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அவங்க வேணும்னா அவங்க கூட இருங்க, இவங்க வேணும்னா இவங்க கூட இருங்க, நீங்க வந்து ஏன் 2 சைட்டும் வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு பேசியிருக்கேன் என் சிஸ்டர். அவன் விஜய் சேதுபதி ஐ லவ் யூ டூ சொல்லானா? இல்ல, எனக்கு வந்து டைம் வேணும், என்னால அவாய்ட் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்தோம், நானும் அதுவும் தனியா வரல, நம்ம பட்டி பாருன்னு சொல்லிட்டு 10 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. அப்ப அது எல்லாருமே வந்து பழக்கம், அப்ப அதை கூப்பிடும் போது நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க ஸ்டாரி போட்டீங்க, அது ஏன் ஸ்டாரி போட்டுச்சு, உங்க கையை மட்டும் எடுத்து போட்டுச்சு, அப்ப எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு என் சிஸ்டர் கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொன்னா? அதுக்கு ஒண்ணு இல்ல, அது போஸ்ட் பண்ணிச்சு, நானும் அவாய்ட் பண்ணல, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. என் சிஸ்டர் வந்து பிரச்சனை பண்ணிருச்சு. என்ன பண்ணுச்சுன்னா கூப்பிட்டு பேசுங்க. நான் உனக்கு கேக்குறேன், ரிலேஷன்ஷிப்ல ஏன்டி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவங்க கிட்ட பிரச்சனை
பிரச்சனை பண்ணல, அந்த பிள்ளைய கூப்பிட்டு இப்பயே பேசிடலாம், அப்பதான் உண்மை தெரியும்னு சொல்லிட்டு இவங்க இத்தனை நாள் வந்து இப்ப ஒரு 2 மாசம் நாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டோம்ல. அப்ப அதுக்கு தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியலையே. இவங்க சொன்னது தானே நாங்க நம்பணும். அந்த இடத்துல நாங்க எல்லாருமே அவங்க சொல்றதுதானே நம்புறோம். அப்ப இது என்ன பண்ணிச்சு, அந்த பிள்ளைய பேசுறதுக்கு கூப்பிட்டுச்சு, வாங்க என் கூட பேசுங்க, நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு. இல்ல நான் பேசலன்னு. அப்ப அந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி பேசணும்னு சொல்லி அங்க ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துருச்சு. அங்க ஒரு பிரச்சனை கலவரமே வந்துருச்சு. அப்ப நடந்த கலவரத்துல இது இங்க ஜிவி பிரகாஷ் கான்சர்ட்ல அந்த ஆளே அந்த பொண்டாட்டியோட டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த ஆளு கஷ்டப்பட்டு ஸ்டேஜ்ல உட்காந்து பாடிட்டு இருக்கு, நீ இங்க உட்காந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கிற இன்னொருத்த கேர்ள் ஃப்ரெண்டோட. அந்த ஆளு ஃபீலோடிங்கோட அந்த எக்ஸ் பொண்டாட்டியோட பாடிட்டு இருக்கு, அவங்க 2 பேரும் நல்ல வாழ்றதுக்கு பண்ணிட்டு நீ இங்க இன்னொரு ஆள் வந்து கெடுத்துட்டு இருக்க. யாரு? நானு. ஏண்டி உனக்கு ஒரு தடவை கூட ஃபீலிங் இல்ல இவன் ஏமாத்துறான்னு? இல்லையே, தோணலையா? நான் நம்புனேனே. அவன் உன சீட் பண்றதுக்கு நீ சான்ஸ் கொடுத்த. அதான் அப்ப அந்த மரமண்டைக்கு புரியல, நீ சிம்பிளா ஏமாத்திட்டாங்க, அவ்வளவுதான். நான் தெரிஞ்சுச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. உன்னை யாரும் ஏமாத்தல, நீ தெரிஞ்சேதான் பூந்த. யூ ஜஸ்ட் சூஸ் நாட் டு see the truth. யா தெரிஞ்சிருக்கல, சொல்லும் போது கொஞ்சம் வலிக்குதுல. உன் பரிவில்